அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த காலைக்கு நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் என்னுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருந்து நீங்கள் கைத்து செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் வெற்றியை தர உங்களோடு கூட இருக்க வார்த்தைகள் கூறுகிறது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வாக்குதத்துக்கும் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோஸ்தரித்து அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிற்காகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம எது என்ன செய்யாது பிரித்து பார்க்க முடியாது. என்னுடைய வியாதிக்காக சோத்திரம் சொல்லணுமா, என்னுடைய மகிழ்ச்சியான என்னுடைய அவார்டுக்காக நான் சோத்திரம் சொல்லுவாங்க. எல்லாவற்றிற்கும் யாருக்கா? பிதாவைக்கு, எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு நம்ம சோத்திரம் செலுத்ததா இருக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா மெர்லின் என்ற ஒரு பெண் கண் விழித்து பாக்குறா. கண் விழிச்சு பார்த்தா என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு மருத்துவமனையில செயல் இருந்தவர்களாக பேரலைஸ் ஆனவங்களாம் என்ன செய்யணும் படுத்திருக்கிறாங்க. அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு எத்தனை வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு கண்ணு முடிக்கிறாங்க. அப்படி கண்ணு முடிச்ச போது அவங்களால என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது, உணவு உட்கொள்ளவோ முடியாது, எதுவுமே செய்ய இயலாதவளாக அந்த படுக்கையில இருக்கிறா. அப்போ மனசுல நினைக்கிறா, நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் எதுக்கு பேச முடியாது, சாப்பிட முடியாது, யாருக்கும் என்னுடைய இது ஷேர் பண்ணிக்க முடியாது, நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு நான் என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன வருத்தத்தோடு இருந்தார். அவரை பார்ப்பதற்காக அவருடைய நண்பர்கள் வந்தாங்க, உறவினர்கள் வந்தாங்க, பெற்றோர்கள் வந்தாங்க, சபை மக்கள் வந்தாங்க, அப்புறம் சபை போதகர் வந்தாங்க. எல்லாரும் வந்து அவரை பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு போறாங்க. ஆனா அவருக்கு மனசுல என்ன இல்லை, சமாதானம் இல்லை, அவருக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. அவர் நினைச்சு பாக்குற என்னுடைய கார் என்னாச்சு, என்னுடைய வீடு என்னாச்சு, எல்லாம் அப்படியே இருக்குமே இல்லை, அப்படிலாம் யோசனை இருக்கு. ஆனா அவரை யார்ட்டையும் கேட்க கூட முடியாது. அவ்வளவு வருத்தத்தோட அவர் படுத்து கொண்டிருக்கார். அதுல படுத்துட்டு இருக்கும்போது சில நேரத்துக்கு கேட்கிற கேள்விக்கு ஆமான் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை கண்ணை அப்படி மூடி திறப்பா. அப்படி திறந்தா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஆமான்னு அர்த்தம். இல்ல அப்படின்னு சொன்னா கண்ணை 2 தடவை மூடி திறந்து மூடி அப்படி அவர் தன்னுடைய உரையாடலே அவர் பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் பாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் முன்பதாக ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து வச்சாங்க. வச்சுட்டு அப்போ அந்த டேபிள்ல தன்னை பெண்ணை வச்சு அதை தட்டி சில காரியங்களை அப்படின்னு சொன்னா, அது என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உங்களுக்கு தெரியல தந்தி அடிப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாஸ்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு தாதி பெண் இருக்கிறா, அவங்கள வச்சு அந்த கம்ப்யூட்டர்ல அடித்தாங்க. அப்ப அதை அடிச்சா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பேர்களா வருது. ஒரு நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். சரிங்களா? அப்ப அந்த பேர்களை அவங்க பார்த்த உடனே கேக்குறாங்க, இது என்ன அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அவங்க டைப் பண்றாங்க. பண்ணும்பொழுது நமக்கு வாயில வச்சு பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் நான் போய் ஊழியத்திற்காக அவங்களை சந்திச்சு அவங்க பேர்லாம் வாங்கினேன். ஆனா அவங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கல. ஆனா இப்ப எனக்கு அந்த தருணத்தை தேவன் கொடுத்திருக்காரு. இப்ப எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நான் படிக்க இருக்கேன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என் மனசுல என்ன செய்யலாம், இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கலாம், நீங்க என்ன செய்யுங்க அவங்களை சந்திங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னதாக ஒரு கதை வாசித்தேன். ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்பதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நான் உன்னை சோஸ்தரிக்கிறேன், இந்த நிலைமையில நான் படுத்திருக்கும் பொழுது மோடு கூட அதிகமாக நேரம் செலவழிப்பதற்காக நான் உன்னை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த தட்டு இருக்கிற அதை தட்டு அந்த மாஸ்கோட்ல தட்டதாக இருந்துச்சு. ஏன் சில நிமிடங்களுக்கு முன்னதாக அவங்களுடைய வாழ்க்கையை என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு வேஸ்டான ஒரு மனுஷன் இந்த இடத்துல பட்டு கிடக்குறேன்னு நினைச்சு சகோதரிக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. அவங்களுக்கு பேச்சு நிமித்தம் அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. எனக்கு இந்த நிலையில நான் என்ன செய்யறேன், அந்த வந்துட்டு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு அழகா வந்து நடத்தி வராங்க. ஒரு மாதத்தை எப்படி கடந்தோம்னு தெரியல, 2வது மாதத்துல பாதி மாதத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக நம்ம வாழ்க்கை நடத்திட்டேன். நம்முடைய கைக்காக எல்லாம் நல்லா செயல் பண்ணுகிறது, நமக்காக சாப்பிட முடிகிறது, நம்மளால பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வந்து நினைச்சு பாருங்க, நமக்கு தேவன் கொடுக்கிற பெரிய கிருபை. இதுக்கு நம்ம நன்றி உள்ளதா இருக்கணும். எத்தனை பேருக்கு சாப்பிடுற ஆகாரம் இல்லவே மாட்டேங்குது,
மிஷின் ஆகாம கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு கை கால ரொம்ப வலியோட கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம நன்றி உள்ளதா இருப்போம். ஆனா ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்னன்னு சொல்லாதீங்க, நீங்க தேர்வு இதே செயல பழக்கம் சொல்றாரு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை வலி இருந்தால் கூட ஆண்டவரே இந்த வழி நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரை நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு அந்த வேதனையிலிருந்து நம்மை நீக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க கஷ்டப்படுறதோ அல்லது நான் கஷ்டப்படுறதோ பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனை நாம ஆராதிக்கல. நீங்க கண்ணீர் வடிச்சா உங்களோட கூட கண்ணீர் வடிக்கிறதாவது. நீங்க வேதனைப்பட்டு அவரும் வேதனைப்படுகிற தேவனை தான் நீங்க வணங்குறீங்க. ஏன் சொன்னா அவங்க உலகத்துல மனுஷராக வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும் தெரியும். அதனால அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அப்படி நேசிக்கிற தேவத்துல என்ன செய்யுங்க, எப்பொழுது என்ன செய்யுங்க, நன்றி உள்ளவர்களா இருங்க. அந்த ஜீவனை பொறுத்ததுக்காகவே நம்ம நன்றி சொல்றோம். 1000 நாவுகள் போதாது அவர் நம்ம பாராட்டின அன்புக்கு. 1000 நாவுகள்ல நம்ம அவருக்கு பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்றோம். கஷ்டத்தின் மத்தியில எல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி. எனக்கு 1000 ரூபாய் இருக்கும்போது நான் ஒருத்தருக்கு 500 ரூபாய் உதவி செய்வது ஈஸி. எனக்கு 100 ரூபாய் இருக்கும்போது ஒருத்தருக்கு 500 ரூபாய் தேவைப்படும் போது அதற்காக பிரயாசப்பட்டு நான் கொடுக்கறதுதான் கஷ்டம். அதனால ஆண்டவருக்கு நம்ம எப்போ எல்லாம் இருக்கிறப்ப பிடிக்கிறது இல்லை, அவங்களுக்கு நன்றி சொல்றது இல்லை. கஷ்டத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், சோதனையின் மத்தியிலும், கண்ணீர் வடிக்கிற அந்த தருவாயிலும், பண கஷ்டத்திலும் ஆண்டவரை நம்ம நோக்கி என்ன தெரியுமா நன்றியோடு பிடிக்கிற. எதுக்கு இந்த நாள் உயிரோடு நினைச்சிருக்கீங்களா? இந்த நாள் எனக்கு ஆகாரத்தை கொடுக்குறீங்க. இந்த நாள் நான் என்னது பார்ப்பதற்கு எனக்கு பார்வையை கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருக்கும் நம்ம நன்றி செலுத்தோம்னு சொன்னா அவங்க நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவரை நாம என்ன செய்யும், மகிமைப்படும். ஆண்டவரை நாம மகிமைப்படும் பொழுது கண்டிப்பா உங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கத்திற்கு உட்பட பண்ண மாட்டார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர்களோட கொண்டிருக்கார். அவருக்கு நீங்க நன்றி சொல்லி பாருங்க. சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் தானே. அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள நம்ம அனுப்ப கொடுப்போமா? நன்றியுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்போமா? ஆண்டவரே, இல்லாத ஒன்றுக்காக குறைப்பட்டு கொள்ளாமல் இருப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்தையும் உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த காரியங்களுக்கு இல்லையே என்று நாங்கள் வருத்தப்படாத ஒதுக்கி தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவன் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே அதை எனக்கு மாற்றி அமைத்து தருவார், இருக்கிற மாதிரி தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் இருந்திருக்குது. உடைய தேர்தல் இருந்திருக்குது. ஆண்டவரே அவருடைய அறிஞருடைய தேர்தலை சந்தித்தவருடைய ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் கைக்கு செய்த எல்லா காரியங்களும் இந்த கிருபைகளோடு கூட இருக்கட்டும். ஆகவே இருக்கிறவர்களை நாங்கள் நிறைவாக எண்ணி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பகையிலாக இருந்த கிருபையாக ராஜவர்களை நினைத்தலும் மகிழ்ச்சி வழியை ஜெபிக்கிறோம். நல்ல தரப்பு. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.